எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல. அது ஒண்ணும் இல்லக்கா, எனக்கு ஒன்னு தோணுது. ஆனா அத சொன்னா நீங்க சிரிக்க கூடாது. சரி சொல்லு. பாத்தீங்களா, இப்பவே சிரிக்கிறீங்க. அதுக்கு இல்ல, நீ இப்படிலாம் சொல்ற ஆளே கிடையாது. அதான் டக்குன்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. மத்தபடி எதுவும் இல்ல, நீ சொல்லு. அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த வீட்டை விட்டு எப்படியாச்சும் போயிடுவேன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன்ல. ஒரு தடவையா 2 தடவையா 100 தடவைக்கு மேல சொல்லிருப்ப. ஆமாக்கா, ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி எண்ணமே வரமாட்டேங்குது. சூப்பர் நந்தினி, நல்ல விஷயம் தானே. உன் மனசு இப்படி மாறணும்னு தானே எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அக்கா, அது மட்டும் இல்ல, நான் சூர்யா சார் எப்ப வராரு எப்ப போறாருன்னு இத பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன். அவர் பாட்டுக்கு வருவாரு போவாரு. ஆனா இப்பெல்லாம் அவர் வரத்துக்கு ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் நான் காத்துட்டு இருக்கேன். அவர் வந்த பிறகு சாப்பிட்டாரா இல்லையான்னு கேட்டு அவரை சாப்பிட வச்சுட்டு தான் நான் சாப்பிட்டு நான் படுக்கிறேன். பரவாயில்லையே, பெரிய சேஞ்ச் தான். ஆமாக்கா, அன்னைக்கு ஒரு நாள் அவர் வரும்போது ராத்திரி 1 மணி, அவ்வளோ நேரம் நானும் உட்கார்ந்துருந்தேன். அப்புறம் இந்த வீட்டை விட்டு போகணும்னு யோசிச்சாலே மனசு கிடந்து அடிச்சுக்குது. ஏன் போகணும்னு தோணுது. ஆமா, எதுக்காக போகணும்? யார் உன்னை இப்ப போ சொன்னா? அதான் உன் மனசு இப்ப கரெக்டா சொல்லுதுல்ல, அதை மட்டும் நீ கேளு. ஆமாக்கா, அது மட்டும் இல்ல, அவர் ஆபீஸ்க்கு போனா கார் எடுக்கும்போது நான் அங்க நின்னுக்கிட்டு அவர் என்ன திரும்பி பாக்குறாரான்னு மனசு கிடந்து ஏங்குதுக்கா. இப்ப கூட எனக்கு அப்படிதான்க்கா நடந்துச்சு. ஆனா சூர்யா சார் எப்பவும் போல அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. சரி சரி,